பூரிக்குங்க உருண்டை பண்ணி வச்சுருக்குதுங்க. ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பூரி கட்டையெல்லாம் தேய்ச்சி நம்ம வந்து ரவுண்டு பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டை வச்சு ரவுண்டாக எடுத்துக்கலாங்க. இதில் ரவுண்டாக வரலைன்னாங்க ரவுண்டாகவும் வந்துடும். இது ரோட்டி மேக்கர் பழசுங்க. அதுலேயும் நம்ம அமுத்தி வச்சுருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுன்னா அது போடணுங்க. லேசாக போக வர மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் நான் வந்து நம்ம பூரி போடணும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ரவுண்டாக வரலைன்னா பரவாயில்லைங்க. நம்ம அதில் பூரி கட்டல் ஏதாச்சும்னா ரவுண்டாக வராதுங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதெல்லாம் ரவுண்டாக இந்த பொல்லி வந்துடும். இந்த மாதிரி இதிலே வச்சிட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து இதிலே விழுந்துக்குங்க. நம்ம அடுத்த உருண்டை வச்சு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெய் இதெல்லாம் இதில் விழுந்துன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பூரி கட்டையில் தேய்க்கணும். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுக்கணும். பூரி மசால் வந்து இதை கொதிச்சிருச்சுங்க. ரெடி பண்ணியாச்சுங்க. அது நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது பூரி கட்டையில் தேய்க்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒன்று நம்ம தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி காட்டலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உருண்டையை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக வருங்க. அப்படி குழந்தையெல்லாம் ரவுண்டாக வேணும்னு சொன்னால் அந்த நம்ம ஒரு சம்படத்துக்கு மூடியும் கூட வச்சு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணலைங்க. அப்படி ரவுண்டாக நம்ம பூரிக்கட்டையை சுற்றினாலே போதும், நம்ம கரெக்டாக வந்துடும். அப்படி வரலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இதை வச்சு நம்ம அச்சு வச்சு வெளியில் இருக்கிறதெல்லாம் ரவுண்டாக எடுத்துக்கலாங்க. நான் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. அப்படியே தான் எடுக்கிறேங்க. எடுத்துட்டுங்க இந்த மாதிரி தேய்ச்சாச்சுங்க. நம்ம வந்து இப்போ பூரி வந்து எண்ணெய்க்குள்ளே போடலாங்க. ஒரு 4-5 பூரி தேய்ச்சி வச்சுட்டும் கூட நம்ம போட்டுக்கலாங்க. ஒன்றா போட்டோம்னா நம்மளுக்கு கேஸு வேஸ்ட் ஆகும். அதனால் ஒரு 4-5 நம்ம தேய்ச்சி வச்சுட்டு போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. அடிப்பக்கம் மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்குங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சுற்றி விட்டால் போதும். ஒரு சைடு லேசாகத்தான் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து கெட்டியாக இருக்குங்க. இந்த கலர் வந்தால் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க. இப்போ பூரி கிழங்குங்க. நம்மளுக்கு பூரி ரெடி ஆச்சுங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு சுட்டுக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. பூரி கிழங்கு ரெண்டையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நைட்டுக்கு பூரி சுட்டுக்கலாங்க, சப்பாத்தியும் சுட்டுக்கலாங்க.